பார்ட்ஸ் 24/7லையும் ஒன் ஹவர் எபிசோட் நான் பார்த்துருக்கேன். உங்களை பற்றி சொன்னது. இன்னொரு ஒரு ஆள் வேற வரானுங்க. வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். வீக்கெண்ட் எபிசோடு நம்ம டே 28 சண்டே எபிசோடு எப்படி போச்சுன்னு பார்த்தீங்கன்னா, வைல்டு கார்டு கண்டஸ்டோட வைல்டாக தான் போச்சு. ஆனால் விஜய் சேதுபதி தான் என்னன்னு தெரியல, 6 நாள் சம்பளம் கொடுத்தாங்க போல இருக்கு. வந்தாரு, கேப்டன் டாஸ்கை பற்றி கேட்டாரு, சென்றாரு, 4 பேரை உள்ளே அனுப்புனாரு, அப்படியே கிளம்பிட்டாரு. வெளியே இருக்கவங்க பாய் சொன்னாரு, உள்ளே போயிட்டு எப்படி நடக்குது எல்லாருக்கும் ஒரு வெல்கம் பண்ணிட்டு ஓகே பாய் டாடா பாபா நெக்ஸ்ட் வீக் நான் சந்திக்கிறேங்கிற சொல்லலை. மேபி இது டீமோட ஒரு கேம் ஸ்ட்ராட்டஜியாக இருக்கலாம். இவர் திருப்பி விஜய் சேதுபதி வருவாரா வெயிட் பண்ண வச்சு ஏதோ ட்ரை பண்ண. ஆனால் பெருசாக அந்த எஃபெக்டுமே இல்லை. பட் விஜய் சேதுபதிக்கு இன்னைக்கு 6 நாள் சம்பளம் தான் கொடுக்கணும்பா, கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வைல்டு கார்டு கண்டஸ்டன்ஸா பார்த்தீங்கன்னா, நம்ம மொத்தம் 2 பேர், பிரஜன் அண்ட் சாண்ட்ரா. இவங்க 2 பேர் தான் பேரா பிக் பாஸ் சீசன் இந்த ஹிஸ்டரியில பேரா 2 பேர் ஒரே ஃபேமிலியிலேருந்து ஒன்னா என்ட்ரி கொடுத்தது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம்னே சொல்லலாம். இதை நோட் பண்ணி வச்சுப்பாங்க. இதுக்கப்புறம் யார் பண்ணாலும் இதுதான் ஃபர்ஸ்ட்டுங்கிற மாதிரி இருக்கும். 2 பேருமே ஒன்றா போயிருக்காங்க. ஆனால் சாண்ட்ரா கொஞ்சம் ஃபயராக இருக்காங்க. பிரஜனை ஓவர் கம் பண்ணி சாண்ட்ரா தான் பேசிட்டு இருக்காங்க. ஆனால் உள்ள எப்படி இருக்கவங்க தான் தெரியும். எங்களுக்கு என்ன ஃபீட் பண்ண நினைக்கிறீங்க? பிரஜனும் சாண்ட்ராவும் உள்ள போனதுக்கு அப்புறம் பாரு வாண்டடா நீங்க வெளியேந்து வந்திருக்கீங்களே, எங்களுக்கு எதுனா ஃபீட் பண்ணீங்களேன்னு கேட்க செம்மையா ஃபீட் பண்ணாங்க. ஒவ்வொரு தடவையும் நம்ம பிரஜனும் சாண்ட்ராவும் ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டா ஒரு டாஸ்க் மாதிரி கொடுத்துருப்பாங்க. எல்லாரையும் நீங்க எதுக்காக பிக் பாஸ்க்கு வந்தீங்கன்னு சொல்லி எழுத சொல்லி அவங்களை கேட்க சொல்லி முதல்ல நம்ம பாரு கிட்ட தான் ஆரம்பிக்கிறாங்க. பாரு பயங்கரமா பேசுறேன், நானா இருக்க வந்திருக்கு, இதான் நீங்களா, ரொம்ப கேவலமா இருக்குன்னு சொல்லி பேப்பரை கிழிச்சு உள்ள போடவே அவ்வளவுதான். பாரு அப்படியே பார்த்துட்டு இருக்கான், என்னடா இது, என்ன சாண்ட்ரா ரொம்ப ரூடா பண்றீங்க, அது கண்டுக்கவே இல்லை. அப்புறம் எனக்கு என்ன பாருக்கு அவங்க பேப்பரை கிழிச்சதை தாண்டி மற்றவங்க பேப்பரை கிழிக்காம இருந்தப்பதான் பாரோட மூஞ்சி அப்படி ஜூம் பண்ண என்னடா இது என்னோட கிழிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. அப்புறம் கமருதீனை கூப்பிட்டு பேசுறப்ப நம்ம பிரஜன் சொல்றப்பாரு, பாரு இப்போ ஒரு பாரு பேர் தான் சொல்லுவீங்களா அப்படின்னு. உடனே பாரு தான் பார்த்தேன் என்ன சப்போர்ட் பண்றாங்க என்ன பேசுறாங்கிறது 1 hour எபிசோட்ல லைவ்ல 24/7 லைவ்ல பார்த்தேன்னு. உடனே பாரு ஹலோ அது நாங்க பேசி டீல் பண்ணிக்கிறோம் அப்படின்றாங்க. ஐயம்மா நீங்க என்னம்மா பேசி டீல் பண்ணுவீங்க நாங்க பார்த்தோமே அப்படின்ற மாதிரி இருந்தது. செமையா கொண்டு போனாங்க, சூப்பரா. இவங்களோட 2 பேரோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இவங்க 2 பேருமே கெஸ் பண்ண ஒரு பாயிண்ட்ஸ் சூப்பரா இருந்துச்சு. விக்கல்ஸ் விக்ரம் நல்லா விளையாடுறதா அப்ரிசியேட்லாம் பண்ணியிருக்காங்க. அப்படியே கொண்டு போறாங்க. கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் காமு பார்வை கூட்டுன்னு போயிட்டு, என்னம்மா நீ என்னை பத்தி ஏதோ பேசிருக்கியா, அதோ திவா கிட்ட பேசிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக் போயிட்டு இருக்கு. பார்வை இது பண்ணாங்க, இல்ல உனக்கு என் மேல கன்சர்ன் இருந்தா இருன்னு. அதுதான் காமு திருப்பி எகிர ஆரம்பிச்சிட்டாரு. விட்டா மூக்குல வச்சுட்டு இருப்பாரு போல இருக்கு. அந்த பேசி கான்வர்சேஷன் இருக்க பார்த்தீங்கன்னா கரெக்டா சிங்க் ஆகிற மாதிரி. இன்னொரு ஒரு ஆள் வேற வரானுங்க. அடிக்கட்டும் பர பொழக்கட்டும் தர நம்ம விஜய் சேதுபதி பாட்டை போட்டு ஆல்ரெடி அடி வாங்கிட்டு இருக்க பாருக்கு ஒன்னும் என்னடா இது இன்னும் ஒருத்தர் வரானா, யாரா என்னடா பண்றீங்கன்ற மாதிரி வெறியாகி பாரு ஃபுல்லா செய்கை. பாருக்கு இந்த எபிசோட் ஃபுல்லா செய்கையா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அடுத்த என்ட்ரியில பாத்தீங்கன்னா நம்மளோட அமித் பார்கவ் அண்ட் திவ்யா கணேஷ், இவங்க 2 பேர் தான் வந்தாங்க. இவங்க 2 பேருமே வந்த 2 பேர் அளவுக்கு இல்லை, ஓரளவுக்கு காமா இருந்தாங்க. பட் ஆனால் அவங்களோட ஸ்டாட்டிஸ்டிக் அவங்க கரெக்டாக கெஸ் பண்ணி இவங்க சொன்னாங்க. பட் பார்கவ் திவ்யா ஓரளவு நல்லா பேசினாங்க. பட் ஆனால் இவங்க நல்லா விளையாடுறாங்க, இவங்க நல்லா விளையாடலன்னு சொல்லி செலக்ட் பண்ண சொல்லிருப்பாங்க. இந்த 2 பேர் செலக்ட் பண்ணி யார் ஒஸ்ட்டோ அவங்கள வெளியே தங்க வைக்கணுங்கிறத டாஸ்க்காக கொடுத்துருப்பாங்க. ஆனால் இவங்க 2 பேர் பார்த்தீங்கன்னா நம்மளோட திவாகர், அப்புறம் நம்மளோட விக்கல்ஸ் விக்ரம், அப்புறம் சுபிக்ஷா அண்டு யாரோ ஒருத்தர் செலக்ட் பண்ணிருப்பாங்க. 4 பேர். இவங்க இந்த செலக்ஷன் கொஞ்சம் ராங்கா இருக்க மாதிரி தெரிஞ்சது எனக்கு தெரிஞ்சு. 4 பேர் வந்ததுக்கு அப்புறம் அவ்வளவுதான், பாருக்கு முடியல, முடிஞ்சு போச்சு, இன்னைக்கு நம்மள செஞ்சு விட போறாங்க போல இருக்க. இதுக்கப்புறம் என்ன பேசினாலும் பாரு எனக்கு தெரியும், 24/7 பார்த்தேன், பாரு நீ சீன் போடாது, நான் 24/7 பார்த்தேன்னு சொல்லுவாங்கங்கிற ஒரு மைண்ட் வாய்ஸ் உள்ள ஓடிட்டு இருக்கு. ஆனா கமருதீன் ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. ஆனா கமருதீன் என்னதான் பேசினாலும் பாரு அழகா ஹேண்டில் பண்ணி இது பண்ணிடுறாங்க. பாருவின் 2 கையாட்டி பொம்மைகளா தான் திவாகரன் காமு இருக்காங்க. ஆனா பாரு ஃபேன்ஸ் பாவண்டா, நீங்க இவ்வளவுதான் முட்டு கொடுத்து என்ன பண்ணாலும் எதனா ஒண்ணு பண்ணி உங்களோட முட்டெல்லாம் உடச்சு விட்டுறாங்க. என்னதான் வீக்கெண்ட் எபிசோட்ல நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் நல்ல நல்ல விஷயங்களை ஃபீட் பண்ணாலும், வைல்ட் கார்டு கண்டஸ்டன் தான் ஒரு சில அட்வைஸ் கொடுத்தாலும் காமு நான் தலைகீழாகத்தான் குதிப்பேன்னு சொல்லி பாரு பின்னாடி தான் சுத்திட்டு இருக்கா. அப்படி பாவம் கமருதீன் ஃபேன்ஸுமே சரி கொஞ்சம் வெளியே நல்லா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இந்த கம்னாட்டி கமருதீன் என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி பாருன்னு மாலான்ற மாதிரி பாருன்னு சுத்திட்டு இருக்கான். இவன் எப்ப பார்வை ஃபுல்லா விட்டு வெளியே வரானோ கண்டிப்பா நல்லா இருக்கும் அவரோட கேமுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். பட் என்ன பண்றது, இது திருந்தாதே, இவன் திருந்தலாமாங்கிற மாதிரி இருக்கு. பார்ப்போம். வைல்டு கார்டு கண்டஸ்டன்ஸ் எல்லாம் உள்ள வைல்டா போயிருக்காங்க, என்ன பண்றாங்கிறத நம்ம அடுத்த வீக்ல பார்ப்போம். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுகிறோம். பாய், see you.